ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தேனிமணி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மேகமலை. மேகமலை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்துக்கு மிக அருகாமையில் இருக்குது. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்திலேருந்து 1500 மீட்டர் உயரத்தில் இருக்குது இந்த மேகமலை. இது ஏன் மேகமலைன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, மேகமும் மலையும் ஒன்று பிரியாமல் இணைஞ்சிருக்குமா. அதாவது மலை மேலே மேகம் எப்பயுமே போய்கிட்டே இருக்கும். நாங்கள் இந்த மலையில் ஏறும்போது நாங்கள் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்றத வாங்க வீடியோவில் போய் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து மேகமலைக்கு போகணும் அப்படின்னா வெளியூர்லேருந்து வரவங்க மதுரையில் இறங்கி அங்கேருந்து தேனி மாவட்டத்துக்கு வந்து தேனி மாவட்டம் சின்னமனூர்லேருந்து நம்ம இந்த மலைக்கு ஏறி போகணும். இப்போ வந்து மேகமலை வந்து டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம ஃபாரஸ்ட் செக்கிங்கோடு தான் மேலே போக முடியும். இங்கே வந்து நம்ம மேகமலையை நம்ம ரீச் ஆகும்போது ரைட் சைடில் பார்த்திங்கன்னா தென்பழனின்னு ஒரு கோயில் இருக்குது, முருகர் கோயில். அதை ஒட்டி நமக்கு வந்து ஃபாரஸ்ட் செக்கிங் செக் போஸ்ட் இருக்குங்க. அந்த ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம வண்டிகள் எல்லாத்தையுமே வந்து பிளாஸ்டிக் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு பிளாஸ்டிக்ஸ் வந்து அதை ரிமூவ் பண்ணிடுறாங்க. நம்ம கார் நம்பர் இல்லை நம்ம எந்த வெஹிக்கிளில் வரமோ அது வந்து நம்பர் என்ட்ரி போட்டுக்கிறாங்க. என்ட்ரி போட்டுட்டு நம்ம எத்தனாவது வண்டி அப்படின்றதையும் நோட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம மேலே அலோவ் பண்ணுறாங்க. நம்ம மேலே போகும்போது பார்த்திங்கன்னா நமக்கு எங்கள் மேகமலையில் நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக சொல்லப்போனால் நமக்கு வந்து ஹைவேவிஸ் டேம் இருக்குது, மணலாறு அருவி டேம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மகாராஜா மெட்டு அப்படின்னு ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. இது போக நிறைய சின்ன சின்ன அருவிகள், பெயரிடப்படாத அருவிகள்லாம் நிறைய இருக்குது. நாங்கள் வந்து மே மாத கடைசியில் தான் போனோம். கீழெல்லாம் தேனி மாவட்டத்திலலாம் பார்த்திங்கன்னா சின்னமனூர் வரைக்கும் நல்ல வெயில் இருந்துச்சு. நம்ம எப்போயுமே மேகமலை வந்து அதோடய டெம்பரேச்சர் ப்ரெடிக்டே பண்ண முடியாது. நாங்கள் தேனி மாவட்டத்தினால அடிக்கடி மேகமலைக்கு போயிட்டு வருவோம். ஒவ்வொரு முறையும் இன்றைக்கி எப்படி இருக்கும் மேகமலையில் கூலிங் இருக்குமா, வெயில் இருக்குமா, மழை இருக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு ஆவலோடு தான் நாங்கள் போவோம். ஏன்னா அது ரொம்ப வித்தியாசமான ஒரு கிளைமேட் இருக்கும். நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்தில் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நாங்கள் மேலே காரில் தான் போனோம். நாங்கள் ஆக்சுவலாக மேகமலைக்கு ரோடு இல்லைன்ற மாதிரி நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அது ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடியே நல்ல ரோடு வந்து நல்ல தார் ரோடு போட்டு நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம வீடியோவில் பார்த்தோன்னா நமக்கு தெரியும். ரோடு வந்து மகாராஜா மெட்டு வரைக்குமே நல்லா சூப்பராக போட்டு கொடுத்துருக்காங்க. அது வரைக்குமே நம்ம வந்து லக்ஸரி காரில் போகலாம். ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நாங்களுமே வந்து கொஞ்சம் தூரம் வரைக்கும் தான் காரில் வர முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜீப் எடுத்து தான் போவோம். மகாராஜா மெட்டு வரைக்கும் நம்ம ஜீப் எடுத்து தான் போகலாம். அதுக்கு மேலே போகணுன்னாலும் ஜீப்பில் தான் போக முடியும். இப்போ மகாராஜா மெட்டு வியூ பாயிண்ட் வரைக்கும் சூப்பராக போட்டிருக்காங்க. ஆனால் மகாராஜா மெட்டு தாண்டி நம்ம உள்ளே வந்து அலௌட் இல்லை. அதுக்கப்புறம் ரோடும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து மலை கிராமங்கள் தான் இருக்குது. அங்கே வசிக்கிறவங்க தான் அதுக்கு அலௌடு. நம்ம யாருமே அலௌடு கிடையாது. அதுக்கு சுற்றுலா பயணிகள் யாருமே அதுக்கு அலௌடு கிடையாது. நாங்கள் போகிறப்ப ஏறும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்தது வந்து நமக்கு ஹைவேவிஸ் டேம் வந்துச்சு. வழக்கமாக வெயில் காலத்தில் அந்த டேமில் வந்து தண்ணி கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஆனால் நாங்கள் போயிருந்தப்போ மேகமலையோட கிளைமேட் பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. அது நல்ல காற்று, சில இடங்களில் மரங்கள்லாம் கிளை உடஞ்சி விழுந்துருந்துச்சு. அது கூட மழை ட்ரிசில் ஆகிட்டு இருந்துச்சு. வானம் பார்த்திங்கன்னா மேகமூட்டத்தோட நல்லா கருமையாக இருந்துச்சு. ரொம்ப செம்ம சில் கிளைமேட்டு. நாங்கள் வந்து எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்னு ஸ்வெட்டர் கொண்டு போனோம். ஆனால் ஸ்வெட்டர் கொண்டு போனதுனால தான் அந்த குளிரை தாங்க முடிஞ்சிச்சு. அப்புறம் நாங்கள் அந்த ஹைவேவிஸ் டேமை தாண்டி போனோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மணலாறு டேம் வந்துச்சு. மணலாறு டேம்லேயும் வந்து நிறைய தண்ணி இருந்துச்சு. அதை தாண்டி அதுக்கப்புறம் மகாராஜா மெட்டுக்கு போனோம். மகாராஜா மெட்டிலேருந்து நமக்கு வந்து ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு போவோம். நம்ம கொஞ்சம் தூரம் ஏறி போவோம். அதில் வியூ பாயிண்டில் ஏறி நம்ம அந்த பக்கமாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சின்னமனூர் கிராமம் தேனி மாவட்டத்தோட பெரும்பாலான பகுதிகள் வந்து உயரத்துலேருந்து பார்க்கலாம். நம்ம ரொம்ப அழகாக தெரியும். மகாராஜா மெட்டில் இறங்கி நாங்கள் வந்து அந்த வியூ பாயிண்டில் ஏறி போகலாம் அப்படின்னு நாங்கள் ட்ரை பண்ணும்போது அங்கே ஒரு ஃபாரஸ்ட் கார்டு நின்றுட்டு இருந்தார். அவர் போக வேண்டாம் அப்படின்னு சொன்னார். ஏன் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து அந்த பக்கம் ஒரு ஒற்றை கொம்பன் யானை வந்து அந்த வியூ பாயிண்ட்டுக்கிட்ட ஒரு மரத்தடியில் ரொம்ப நேரமாக நின்றுட்டுருக்கு காலையிலேருந்து. அதனால் அந்த பக்கம் போக வேண்டாம் அப்படின்னு சொன்னார். எங்களுக்காக ஒரே ஆசையாக இருந்துச்சு, யானையை நம்ம வந்து போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க வந்து பாதுகாப்பு கருதி அப்படிலாம் போகக்கூடாது, அது கூட்டமாக இருந்ததுன்னா ஒன்றும் பண்ணாது, அது தனியாக இருக்கிறதுனால, அதுவும் ஒற்றை கொம்பனாக இருக்கிறதுனால போகாதீங்க, அட்டாக் பண்ணும் அப்படின்னு சொல்லி எங்களை தடுத்துட்டாரு. சரி, நாங்கள் அப்படியே இறங்கி வந்து அந்த மகாராஜா மெட்டு வியூ பாயிண்ட்லேயே நின்றுட்டு இருந்தோம்.
அங்கே நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த இடம். அந்த கிளைமேட்டை பார்க்கும்போது நமக்கு என்னடா குளு மணாலி எல்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ நல்லா இருந்துச்சு கிளைமேட்டு. அங்கேருந்து வியூவும் நல்லா இருந்துச்சு. மேகமலையோட வியூ பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் அந்த மழையிலையும் வந்து நிறைய பேர் தேயிலை பறிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு முறை மாதிரி ஒரு பொருளும் ஒரு கத்திரிக்கோல் மாதிரி ஒன்றும் அட்டாச் ஆன மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு அந்த இலையோட நுனியெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்க. அது பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. நானும் வாங்கி 2-3 டைம் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். சரி ஓகேவா, கரெக்டாக பண்ணுறேனா? கொஞ்சம் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணால் வந்துடும்னு நினைக்கிறேன். அந்த அம்மா கிட்ட நாங்கள் பேசும்போது அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா, அவங்க வந்து தேனி மாவட்டத்தை சேர்ந்தவங்க தானா. இங்கே வந்து எஸ்டேட்டில் இருக்கிறவங்க அவங்களுக்கு வீடு தண்ணி எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்களாம். அவங்களுக்கு மருத்துவ வசதியுமே ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்களாம். மாத சம்பளம் கொடுத்துடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த அம்மா என்கிட்ட என்ன கேட்டாங்க அப்படின்னா, எங்கள் ஊர் எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னோம். சுத்தமாக இருக்கா அப்படின்னு இன்னொரு வார்த்தை கேட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த அம்மா கூட வந்து அந்த தன்னோட மேகமலை வந்து அவ்வளோ சுத்தமாக இருக்கான்றதில் அவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க அப்படின்னொன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கேட்குறதுக்கு. அப்புறம் அந்த அம்மாட்ட கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு நாங்கள் அப்படியே ரிட்டன் ஆனோம். ரிட்டன் ஆகும்போது பார்த்திங்கன்னா மேலே மலை உச்சியில் நிறைய மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால ரோடு ஓரத்தில் நிறைய இடங்களில் தண்ணி அருவி மாதிரி கொட்டிக்கிட்டே இருந்துச்சு. நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் பெரிய பெரிய அருவிகளாக பார்த்து அதிலெல்லாம் போய் கொஞ்சம் நேரம் நின்று ஆடிட்டு அந்த தண்ணியெல்லாம் குடித்து டேஸ்ட் பண்ணிவிட்டு இறங்கி வந்துட்டுருந்தோம். அங்கே ஒரு அருவிக்கு முன்னாடி வந்து இங்கே காட்டு விலங்குகள் வரும் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லி யானை புலி படம்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அது பின்னால் போய் நாங்கள் அந்த அருவியில் போகலாம் அப்படின்னு போய் ட்ரை பண்ணி பார்க்கும்போது அங்கே யானை ரீசெண்டாக வந்துட்டு போனதுக்கான அடையாளங்கள்லாம் இருந்துச்சு. சரி நம்ம வேகமாக போயிடுவோம் வாங்க அப்படின்னு சொல்லி அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்பி வரதுக்கே மனசு இல்லாமல் தான் நாங்கள் இறங்கி வந்தோம். பொதுவாக நம்ம வந்து வார விடுமுறை தினங்களில் போகும்போது நிறைய கார் மேலே ஏறினதுனால நிறைய விலங்குகளை நம்ம பார்க்க முடியாது. ஆனால் யாரும் அதிகமாக வராத நாட்கள், அதாவது திங்கள் டு வெள்ளிக்கிழமை மாதிரி நாட்களில் நம்ம போனோம் அப்படின்னா நம்ம நிறைய விலங்குகளை பார்க்கலாம். நாங்கள் வந்து அந்த மாதிரி நாட்களில் போகும்போது யானையோட சத்தம் கேட்டிருக்கோம். யானை வந்து நம்ம போகிற தார் ரோட்லேயே போனதுக்கான அடையாளங்களையும் நாங்கள் பார்த்துருக்கோம். அது மாதிரி கருங்குரங்கு, சிங்கவால் குரங்கு, சாம்பல் நிற குரங்கு இதையெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். எப்பயுமே வந்து மேகமலைக்கு வந்தோன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மனசுக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே இருக்காது. அது டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்னு அனௌன்ஸ் பண்ணதுனால அந்த இயற்கை மாறாமல் அதை மெயின்டைன் பண்ணுறாங்க நம்ம தமிழ்நாடு வனத்துறை. சூப்பராக இருக்கும். யாரெல்லாம் வந்து கமர்ஷியல் ஆக்டிவிட்டி இல்லாமல் மன அமைதிக்காக ஒரு இடத்த தேடி போகணுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் மேகமலைக்கு வந்து போனீங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், அவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருக்கும். மேலும் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் பை பை, தேங்க்யூ. உங்கள் தேனிமணி, வணக்கம்.